ஸோ கைஸ் நம்ம சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கு வந்துட்டாங்க. ஸோ மழை அடிக்கடி வந்துட்டுருக்குங்க. ஸோ கண்டினியூ விளாக் பண்ண முடியல. எல்லா ஊர்லேயும் தாறுமாறாக தான் கைஸ் ஓட்டுறாங்க வண்டி. நம்ம தான் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும் போல், இல்லைன்னா அடுத்த விளாக் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் பாருங்கள், சல்ல புல்லுன்னு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் நம்ம விட மாட்டாங்க, யாராக இருந்தாலும் விட மாட்டோம். நெல்லூருக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மழை பெஞ்சா கண்டினியூஸாக விளாக் பண்ண முடியலங்க. GoPro 12 தான், இருந்தாலும் பயமாக இருக்குது. ஸோ வேலை கீழே வச்சிச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க கைஸ். இந்த ரெட் கோன் எதுக்காண்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிற மாதிரி தெரில, ஏன் அப்படி வச்சுருக்காங்க. ரோடும் போடல, ஒருவேளை நடுவில் உள்ள சென்ட்ரல் மீடியன் செடியெல்லாம் கட் பண்ண போகிறாங்களோ. ஆயிரக்கணக்கான கோன் வச்சுருக்காங்களா கைஸ். ஆந்திராவில் உள்ள எல்லா கோனும் இங்கே தான் இருக்கும் போல கைஸ், அந்த மாதிரி இருக்குது. ஆமாம் கைஸ், நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா அரளி செடி இருக்குங்க, இங்கே பார்த்தீங்கன்னா மருதாணி செடி மாதிரி தான் இருக்குது இது கைஸ். ஆடி காரி போயின்னு இருக்குங்க. ஆடி காராக இருந்தால் என்ன, BMW-வாக இருந்தால் என்ன, போடா வேணும்னு நம்ம போயின்னே இருப்போம் கைஸ். பிகாஸ் ஆஃப் நம்மள்கிட்ட பிளாக் வேல் இருக்குது. போவான்னு பார்த்தா ஊற்றிக்கினே வராங்க கைஸ். ஸோ கைஸ், ஆந்திர பிரதேசில் பாருங்கள் ரோடு எவ்வளோ கிளியராக ஸ்மூத்தாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டிலையும் போட்டிருக்காங்க, பட் ஆனால் இந்த அளவுக்கு போடலன்னு நினைக்கிறேன் கைஸ். இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னா, சென்ட்ரல் மீடியனில் வந்து மருதாணி செடி வச்சுருக்காங்க கைஸ். ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. ஸோ வந்து நைட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளோட வெளிச்சம் நம்ம கண்ணை பாதிக்காமல் இருக்கும். ட்ரைவ் அண்ட் கேர்ஃபுல்லாக போகலான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ரிட்டன் வரப்போ கர்நாடகா வர போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த ரைடில் வந்து 5 நாளில் வந்து 5 ஸ்டேட்டை கவர் பண்ண போகிறோம்னா பார்த்துங்க கைஸ். ஸோ நம்ம நினச்சா என்ன வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் கோலை நினச்சிக்கிட்டே இருக்காமல், உங்கள் கோல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற சின்ன ஸ்டெப் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியும் கைஸ். ஸோ நம்மளும் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள் மாடு குறுக்கால வந்துக்கிட்டே இருக்குது கைஸ். ஸோ ஹைவேல இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க. சடனாக மாடு வரலாம். ஸோ இது மழை காலம் இல்லைங்க, நிறையா புல் முளைச்சிருக்கு இந்த சென்ட்ரல் மீடியனில். ஸோ அதை மேயறக்காண்டி வருங்க. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. என்னாச்சு ப்ரோ? பெட்ரோலா ப்ரோ? பெட்ரோல் 5 கிலோமீட்டரா கைஸ். ப்ரோக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணுறக்காண்டி இன்னும் மில்க் ஷேக் மாதிரி எதுவும் குடிப்போமா? எல்லா ஊர்லேயும் டிராஃபிக் இருக்க தாங்க செய்யுது. ஏன்டா நடுரோட்டில் வண்டி நிப்பாட்டிருக்காடி கைஸ். நம்ம ட்ரிப்பில் தடை மேலே தடையாக வருது, பட் ஆனால் விட மாட்டோங்க. இப்போ தான் வெயில் அடிச்சுட்டு இருந்தது. ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்தோம், மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிது கைஸ். கைஸ், எல்லா ஊர்லேயும் கிரிஞ்சு பண்ணுற பிள்ளைங்க இருக்காங்க கைஸ். கண்ணாப்பண்ணான்னு வளையிறாங்க. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்த்து போகணும் கைஸ். தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கர்நாடகா இருந்தாலும் சரி, கேரளா இருந்தாலும் சரி, தெலுங்கானாவும் சரி, ஆந்திர பிரதேசம் சரிங்க, எல்லா ஊர்லேயும் இப்படி தான் கைஸ். ப்ரோ வந்துட்டேன் பாய் ப்ரோஸ். என்கிட்ட போட்டி வச்சுக்காதீங்க ப்ரோஸ். சாரி கைஸ், ரேஷாக ஓட்டினதுக்கு. ஓரளவு ஜென்யூனாக தான் கைஸ் ஓட்டிகிட்ருக்கோம். ஒரு சில டைமில் மட்டும் நம்ம டிராஃபிக் ரூல்ஸை மீறுற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஆஃப் இங்கே பாருங்கள், லெஃப்டில் எருமை மாடு. நோ கைஸ். மழை வேறு பெய்யுது, யாருமே வழி கொடுக்க மாட்டாங்க, ரைடரை மதிக்கவே மாட்டாங்க கைஸ். ஸோ மழை வருதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேஷாக போய்ட்டுருங்க கைஸ். ஆமாம் ப்ரோ. கைஸ், இங்கே பாருங்கள் மழை ஹெவியாக பெய்யுது அப்படின்ட்டு வேகமாக வந்தோம், மாடு கிராஸ் ஆகுதுங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டியதாக இருக்குது கைஸ். பல சிரமங்களை வந்து கடந்து தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். மழை, வெயில், இது மாதிரி அனிமல் கிராசிங். ஸோ கைஸ், மகாராஷ்டிரா ட்ரிப்பில் நம்ம இப்போ ஆந்திர பிரதேஷ் தாண்டி போயிட்டுருக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை போயிட்டுருக்காங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி. ஒரு பிரேக் எடுத்தோம். ப்ரோ பாருங்கள் வேலை ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து சர்வீஸ் ப்ரோ, நியூவாக நம்ம கூட ஜாயின் பண்ணார். சர்வீஸ் கரெக்ஷன். இது நம்ம ஆர்டிஆர் விக்கியோட வண்டி, பிளாக் பெல் நல்லா நிற்கிறாப்புல. ஸோ இது 6 waysங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இது மாதிரி பாத யாத்திரை நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க கைஸ். பாருங்கள், மகாராஷ்டிரா ட்ரிப்பில் நம்ம இப்போது ஆந்திர பிரதேஷில் இருக்காங்க. நேற்று நைட்டு நம்ம திருச்சியிலேருந்து கிளம்புறோம். ஏர்லி மார்னிங் வந்து சென்னை வந்தோங்க. சென்னையிலேருந்து டேரெக்டாக வந்து ஆந்திர பிரதேஷ் வந்துட்டோம். டிராஃபிக்கும் வேறு லெவலாக இருக்குது, ரோடும் சூப்பராக இருக்குங்க. சமதள பரப்பு தான், ஹில்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை, பட் ஆனால் வேறு லெவல் ரோடு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கைஸ். ஸோ சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தோம்.
இன்டர்மீடியட்டில் அந்த செடியெல்லாம் கட் பண்ணி ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் சூப்பராக எங்கே பார்த்தாலும் இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது கைஸ். இந்த எஸ்டேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ரெனோவேஷன் ஒர்க்கு வேலைவெல்லாம் பண்ணுறாங்க கைஸ். இது வரைக்கும் மழையே பெய்யலைங்க. இப்போ தான் கேமரா மாற்றம் மழை மறுபடியும் வந்துருச்சுங்க. ஆந்திர பிரதேஷ் செம்ம அனுபவத்தை கொடுக்குது கைஸ். ஸோ யாதும் முறை யாவரும் கேள்விடலாங்க. ஸோ அது மாதிரி தான் எல்லா பேருமே நம்ம நண்பர்கள், எல்லா பேருமே நம்ம உறவினர்கள் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ கைஸ் மனிதம் இன்னும் போகலைங்க. மொழி வேணால் மாறலாங்க. வி ஆர் இண்டியன். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் போகலாம், தைரியமாக போகலாங்க. ப்ரோ வழி விட்டிங்கன்னா பரவாயில்ல, நான் ஹைதராபாத் வரைக்கும் போகணும். பையா என்ன பையா பிரேக்லாம் அடிக்கிற? இங்கே பாருங்கள், லெஃப்ட் லேன்லேயும் லாரி, சென்ட்ரல் லேன்லேயும் லாரி, ரைட் லேனில் போகலான்னு பார்த்தா அங்கிட்டும் லாரிங்க. இங்கே பாருங்கள், எங்கிட்ட தாங்க போகிறது. ஸோ பொறுமையாக லெஃப்ட் ஏறி எந்த வெஹிக்கிள்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம முந்திக்கலாம் கைஸ். அங்கே ஜீப்ரா கிராசிங் நிறையா இருக்குங்க. ஸோ இங்கே பேரிகார்ட் இருக்கலாம் அங்கே வரைக்கும் பாருங்கள். ஸோ ரைடிங் அப்போ நம்ம கீப் அண்ட் காமாகவே போகணுங்க. அப்பா எவ்வளோ பெரிய லாரி கிராஸ் ஆகி இருக்குது, ரெட்டை லாரி கிராஸ் ஆகுதுங்க. ஸோ நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி லாரி கடியிலலாம் போக முடியாது. ஸோ பொறுமையாக தான் போகணும். பின்னால் இருக்கேன் ப்ரோ, வரேன் கைஸ். இதாங்க குரூப் ரைட். நம்ம சைடு மிரரில் பார்ப்போம். அதோட சரியில்லை அப்படின்னா நம்ம இன்டர்காம் வழியாவோ இல்லை ஃபோன் வழியாவோ கனெக்ட் பண்ணி ப்ரோ எங்கே இருக்கீங்க, சீக்கிரம் அவங்க வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது குரூப் ரைடு வேலைலாம் இருக்குங்க. ஸோ அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சென்னை டு கல்கத்தா ஹைவேங்க. ஸோ 6 வழிச்சாலை தான், ஃபுல்லாகவே இப்படி தாங்க வெஹிக்கிள்ஸ் கிராஸ் ஆகிட்டே இருக்குது, பிஸியாகவே இருக்குங்க. சன்செட் ஆகுங்களே எவ்வளோ கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லதுங்க. பையா வந்துடாத ஸ்ட்ரெயிட் ரூட்டு தாங்க. குண்டூர் ஹைதராபாத்துக்கு இன்னும் 300 கிலோமீட்டருங்க. ப்ரோ லெஃப்டா? இப்போ எந்த லெஃப்ட்டு ப்ரோ? நேராக தானே. ஸோ இது மாதிரி சன்செட் ஆகிற டைமில் வந்து விளாக் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் வெறுங்கண்ணில் பார்க்குறேன், எனக்கும் நல்லாயிருக்கும். கேமராவில் பார்க்குறேன், உங்களுக்கும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ப்ரோ என்னாச்சு? ப்ரோ தப்பாக வந்துட்டோமா? ஸோ கைஸ் தப்பான ரூட்டில் ஏதோ வந்துட்டோம் கைஸ். ஹைதராபாத் லெஃப்ட்டில் போட்டிருந்தது ப்ரோ. சரி அதனால தான் நான் அங்கே நின்று அவங்கள்ட்ட லெஃப்ட்டா ரைட்டான்ட்டு வரீங்களா? ஸோ கைஸ் கூகுள் மேப்பை நம்மளுக்கு தப்பாக வழி சொல்லிட்டு, ஸோ கூகுள் மேப்பை அப்பப்போ காலை வாரி விடுங்க. ஸோ அதெல்லாம் கண்டு பயந்துடக்கூடாது, பாசிட்டிவிட்டியாக போயிட்டே இருக்கணும். மக்காச்சோளங்க ஃபுல்லாகவே. நம்ம கரூர், நாமக்கல், ஈரோடு சைடு இப்படி தாங்க இருக்கும். அதே மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. காசு பிராமானந்தா ரெட்டி எக்ஸ்பிரஸ்வே. ஸோ 6 வழிச்சாலையிலேருந்து 4 வழிச்சாலைக்கு வந்துட்டாங்க. தெலுங்கும் கன்னடமும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. அது குட்டி குட்டியாக ஜிலேபியை பிச்சு வச்ச மாதிரி இருக்கும், இது லாங்காக ஜிலேபியை பிச்சு வச்ச மாதிரி இருக்குங்க. அதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. வந்துடாதீங்க இருறா, ஏன்டா மூவ் பண்ணி வர? கிராமத்துக்கு இடையில் ஹைவேஸ் போகுதுங்க, எந்த டிராஃபிக்குமே இல்லைங்க. மந்திப்பூர்லேருந்து ஊட்டி போகிற ரூட் மாதிரி இருக்குது கைஸ் இந்த ரோடு. இந்த ஊரில் பேரிகார்டு வைக்காம ட்ரம்மு வச்சுருக்காங்க கைஸ், என்னன்னு தெரியல. ஏபிஎஸ்ஆர்டிசி, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரூரல் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனா என்னன்னு தெரியலையே. இதே நாங்கள் சந்தன மரமா? இல்லைங்க, தைல மரம்னு நினைக்கிறேன். பயமுறுத்துகிற மாதிரியே ஓட்டுறாங்க கைஸ். நம்ம மேலே இடிக்கலனாலும் அவங்களா போய் விழுந்துருவாங்க போல், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கௌசி குறுக்கால வந்தால் என்ன பண்ணுறதுன்னு ப்ரோ சொல்லிட்டு போகிறாரு. இங்கே எங்கேயோ நாய் இருக்காங்க லெஃப்டில் வராது பாருங்க கைஸ். ஸோ கைஸ் இந்த ஏரியாவில் உள்ள நண்பர்கள் மக்கள்லாம் வினோதமாக பார்க்குறாங்க கைஸ். முன்ன பின்ன ரைடரை பார்க்காத மாதிரியே ஒரு 15 மணி நேரம் கழித்து டிராஃபிக்கை சந்திக்கிறாங்க. ஹாய் ப்ரோஸ், வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு கைஸ். நம்ம ஊரில் சந்தை மாதிரி எங்கேயும் சந்தை இருக்குங்க. அப்படியே இளநீலாம் வைக்கிறாங்க. வேலை செஞ்சு அழுத்து எல்லாம் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். விடுங்கடா, லெஃப்டில் வர வழி விடுங்கப்பா, ஹைதராபாத் வரைக்கும் போகணும். கைஸ் அதர் ஸ்டேட்டை பார்த்தா நம்ம ஊரில் பல பிளேஸை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. எனக்கு தேஜாவு மாதிரியே இருக்குது கைஸ்.
அநேகமாக சவுத் ஆந்திர பிரதேஷ் வந்து சூப்பராக. யாரா நீங்கள் பிள்ளைங்களா? அடே ப்ரோ கண்டன் வருது பாருங்கள், கேஷ் பண்ணி உள்ளே போடுங்க காய்ஸ். இந்த ரெட்டை கலர் வெள்ளை கொடு போட்டிருந்தா தாண்டி போகக்கூடாது நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஆந்திர பிரதேஷ்லேயும் இப்படி தானுங்க. ஸோ காய்ஸ் இந்த ஊரில் எல்லாமே நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க காய்ஸ். என்ன காரணத்துக்காண்டி எதுக்காண்டி என்னன்னு புரியவே மாட்டேங்குது. என்னங்க வெடி வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க திருவிழா போல். ப்ரோ வராதா வந்துடுவேன். என்னங்க பெருமாளை கும்பிட்டுட்ருக்காங்க. திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா அப்படின்ற மாதிரி கும்பிட்டுட்ருக்காங்க போல காய்ஸ். ஏதோ திருவிழா நினைக்கிறேன் லோக்கலில். ஸோ ட்ரம் செட் அடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் காய்ஸ். என்னை விடுங்க காய்ஸ், நான் ஹைதராபாத் வரைக்கும் போகணும், அதுக்கப்புறம் பாம்பே போகணும், நாசிக் போகணும், மும்பை வாட்டர் ஃபால்ஸ் போகணும். என்னை விடுங்கப்பா. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராமா, ஜெய் ஹனுமானா தெரியலங்க, ஜெய் ஹனுமான்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ பெருசாக இருக்காங்க. ஈரன் அதிகாரம் படம் பாணியே இருக்கேங்க. அவாரியா கும்பல் வந்து நம்மளை கொண்டுட்டு நம்மளோட ஜாமான்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்களோ அந்த மாதிரி தாங்க இருக்குது ரோடு. குண்டு குழியமாக இருக்குது. ஏவா அப்பா கொஞ்சம் நல்ல ரோடு வந்துச்சுங்க, சூப்பருங்க. ஏன் இந்த சைடில் மட்டும் ரோடு போடல என்னன்னு தெரியல. ஆந்திர பிரதேஷ் ஆனால் வேற லெவலாக இருக்காங்க காய்ஸ். ஏன்னா ஆறு கடல் மாதிரி இருக்குது ஆறு. ஐயோ எல்லாமே மழை தண்ணின்னு நினைக்கிறேங்க, கண்மா மாதிரி தான் இருக்குது. ஐயோ என்னடா வேகமாக போனீங்க நிப்பாட்டிட்டீங்க. லே உங்களை நம்பி வேகமாக வந்தால் உங்கள் பேக்கில் தான் வந்து குத்தணும் போல். எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆர்வத்தில் பல்லு விளக்க மறந்துட்டோம் காய்ஸ். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ரைட் பண்ணி எது பகல் எது நைட்னே தெரிலங்க. அப்போ எப்போ தூக்க கலக்கமாக வேறு இருக்குது. எல்லா பெட்ரோல் பங்கும் போனாலும் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துக்கின்னு எங்கே போகிறீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கின்னு இருக்காங்க காய்ஸ். ஸ்டேட்டு வந்து பெட்ரோல் விலை 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா கூட இருக்குங்க.